ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். God is good all the time and all the time God is good. Amen. எத்தனை பேருக்கு இந்த வருஷத்தான் வாக்குத்தத்தம் தெரியும்? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பிரசன்னம் உன்னோடே கூட இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சோ இந்த நாளிலே நாங்க பார்க்க போறது தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து. எனக்கு மிகவும் ஒரு ஃபேவரட் சப்ஜெக்ட் தேவனுடைய பிரசன்னம். ஏனென்றால் சபை இருக்கோ இல்லையோ, பிரசங்கம் இருக்கோ இல்லையோ, ஆராதனை இருக்கோ இல்லையோ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவது தேவனுடைய பிரசன்னம் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஊழியக்காரர் எப்பவுமே சொல்வாரு, பிரசங்கம் செய்யாதத தேவ பிரசன்னம் செய்யும். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரோட பிரசன்னத்தை ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஆமென். ஆண்டவரோட பிரசன்னத்தை நாங்க ஃபீல் பண்ணும்போது எங்க லைஃபே மாத்திருமா? சில பேர் அழுவாங்க ஆண்டவரோட பிரசன்னத்தை ஃபீல் பண்ணும்போது. சில பேர் உங்க பாடியில அப்படியே ஷாக் வந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு அக்கினியா ஆண்டவர் இறங்குவாரு. சில பேருக்கு ஒவ்வொரு விதமா ஆண்டவர் வருவார். ஓகே. சோ இந்த பிரசன்னம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு 2 வார்த்தைகள் உண்டு. முதலாவது ஷெக்கினா. ஷெக்கினா மகிமை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஆக்சுவலி பைபிள்ல அது ஒரு வார்த்தையே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஷெக்கினா என்கிற வார்த்தை யூதர் ரபிகளுடைய அந்த டெக்ஸ்ட் ஒரு வார்த்தை, புதுசா ஆட் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை. ஷக்கன் அப்படின்னா டுவெல்லிங் அப்படின்னு அர்த்தம், அதாவது வசிக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் வசிக்கிற பிரசன்னம். எப்படி? உங்களோடையும் என்னோடையும் தங்கி இருக்கும் பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை நாங்க எங்க பார்க்க முடியும்னால் மோசேயுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். மோசே முதலாவது இந்த ஷெக்கினா பிரசன்னத்தை எங்க பார்க்கிறாருன்னா, எரிகிற முச்செடி நடுவுல பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பிரசன்னம் மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் உங்களை பாதுகாக்கும், உங்களை நடத்தி செல்லும். ஆமென். சோ இந்த ஷெக்கினா பிரசன்னம் எங்களோட எப்பவுமே இருக்கும். ஓகேயா? அடுத்தது கவோத் என்று சொல்கிற தேவனுடைய மகிமையான பிரசன்னம். The presence and the manifest presence. இது என்ன பிரசன்னம்னா, இது அற்புதம் பண்ற பிரசன்னம். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அந்த மகிமை. ஹல்லேலூயா. நோய்களை குணமாக்குகிற அந்த மகிமை, பிசாசுகளை துரத்துகிற அந்த மகிமை, கட்டுகளை ஒட்டைக்கிற அந்த மகிமை. இந்த ஷெக்கினால இருந்து கவோடுக்கு போறதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு நாளும் நாங்க தேவனுடைய பிரசன்னத்துல நிறையணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு உன்னை அழைக்கவில்லை. நீ மகிமையிலேருந்து 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 அடுத்த மகிமைக்கு நீ போகணும். ஹல்லேலூயா. ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி டு க்ளோரி நீ கடந்து சென்று நீ உயர்ந்த ஸ்தலத்தில் உன்னை நான் வைக்க நான் அழைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்ததாக இந்த பிரசன்னத்துல டிஃப்ரெண்ட் விதங்கள் இருக்கு. எப்படின்னா, முதலாவது தேவனுடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து இருக்குது. அப்படின்னா அவர் எங்கேயுமே இருக்காரு, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. இந்த உலகமே அவர் உருவாக்கினது. இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் இருக்காரு. சங்கீதக்காரன் அழகாக சொல்றான், நான் எங்க போனா அங்க இருக்கிறீர், நான் எங்க போனா அங்க, பாதாளத்துல கூட நான் போனாலும் நீங்க அங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே. அவர் எங்களை சுத்தி எங்கிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பூமி முழுக்க கர்த்தருடைய மகிமை சூழ்ந்து இருக்குது. நீங்க எங்க போனாலும் அவருடைய மகிமையை பார்க்கலாம். அவருடைய பிரசன்னம் நீங்க எங்க போனாலும் உங்களோட இருக்குது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்தாங்க. ஆனாலும் அவங்க தேவனை விட்டு தூரமா போனாங்க இல்ல? சோ அநேக பேர் என்னன்னா, நாங்க ரட்சிக்கப்பட்டு முதலாவது அந்த பிரசன்ஸ்லயே நாங்க நிக்கிறோம், அப்படியே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எங்களை இன்னும் ஆழமாய் கொண்டு போறதுக்கு அவர் வாஞ்சிக்கிறார். கண்ணால தேவ பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன், கண்ணால அக்கினி ஸ்தம்பத்தை நான் பார்க்கிறேன், கண்ணால மேக ஸ்தம்பத்தை பார்க்கிறேன். ஆனால் நான் இன்னும் உள்ள நீச்சல் ஆடவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, பார்த்தது போதும், இனி வர நாட்கள்ல நாங்க நீச்சல் ஆட வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நாங்க ஆழமாய் போக வேணும் என்று ஆண்டவர் சொல்றாரு. இவ்வளோ நாளா நீங்க ஒரு வேலை பார்த்து பார்த்து வாழ்ந்திருப்பீங்க.
ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த அந்த மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்து நீங்க நடந்திருப்பீங்க. ஆனா இனி வர நாட்கள்ல ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புறாரு. தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புறாரு. தன்னுடைய மகிமையான பிரசனத்தை வெளிப்படுத்த விரும்புறாரு. ஹல்லேலூயா. ரெண்டாவது பிரசனம் எப்படின்னா, the manifest presence of God. the manifest presence of God வந்து நான் சொன்ன மாதிரி அற்புதங்களை பார்க்கிறது. அநேக நேரத்தில் நாங்கள் யோசிப்போம், எங்களுடைய சபையில எங்களை சுற்றி அற்புதங்கள் நடக்கல, அதிசயங்கள் நடக்கல அப்படின்னு நாங்கள் யோசிக்கலாம். ஆனா இதெல்லாம் நடத்துறது the manifest presence of God. மூணாவது மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரசனம். அது யாருன்னு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்ட கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பிரசன்ஸை பார்க்கவில்லையா? தேவனுடைய பிரசனத்தை பார்க்கவில்லையா? இயேசுவை பாருங்க. இயேசுவை உங்க கண்களால பார்க்க முடியும். இயேசுவே அவர் வார்த்தையானவர். வார்த்தையானவர் மாம்சமானாரு. அந்த பிரசனம் தான் மாம்சமாச்சு. நாலாவது எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த தேவனுடைய பிரசனம் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டீங்க? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நீங்க தெய்வமா விசுவாசிக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு மனுஷனாய் பிறந்து எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து அவர் மகிமைப்பட்டார், அவர் மறுரூபமாகி மகிமைப்பட்ட தெய்வமா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் தான் வெளிப்படுத்துவார். இதெல்லாம் சாதாரண மனுஷனால இது புரியாது. எங்களுக்குள்ள ஆவியானவர் வந்தாதான் அது புரியும். ஆமென். நாங்க இந்த பிரசனத்தை குறிச்சு பார்க்கிறோம். ஏன் நான் இந்த பிரசனத்தை குறிச்சு பார்க்கிறேன்னா, இந்த வருஷம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன். அப்ப உங்களோட ஆண்டவர் வரணுமா இல்லையா? வரணுமா இல்லையா? நீங்க போற இடமெல்லாம் வரணுமா இல்லையா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்லுது, தேவனுடைய பிரசனம் எங்களுக்கு மிகவும் தேவை. ஹல்லேலூயா. அநேகர் நாங்க என்ன பண்ணோம்னா அது கண்களால பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை போல ஆண்டவர் அற்புதம் செய்றாரு, அதிசயம் செய்றாருன்னு தூரத்துல பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இன்வைட் பண்றாரு. மகனே மகளே, என்னுடைய பிரசனத்துக்குள்ள நீ நீந்த வேணும். என்னுடைய பிரசனத்தால நீ நிறைய வேணும். ஆமென். உங்க லைஃப்ல ஒருவேளை அற்புதம் காணாமல் இருக்கலாம். எனக்கு சரியான ஒரு தாகம் இருக்கு. ஆண்டவரே, எங்களுடைய சபையில நாங்க அற்புதங்கள் அதிசயங்களை காண வேண்டும். எங்களுடைய கண்கள் அற்புதங்கள் அதிசயங்களை காண வேண்டும். எங்களுடைய கண்களால தேவனுடைய பிரசனத்தை நாங்க பார்க்க வேண்டும். தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு பெரிய ஒரு தாகம் உண்டு. என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய பிரசனத்துல இன்னும் அதிகமா நிறைய வேண்டும். உங்களுக்குள்ள அந்த தாகம் வர வேண்டும். எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க ஆண்டவருக்காக? ஆண்டவருக்காக எத்தனை பேர் தாகமாய் பசியா இருக்கிறீங்க? இந்த உலகத்தின் விஷயத்துக்காக நாங்க பசி தாகமா இருக்கிறோமா, இல்லாட்டி ஆண்டவருக்காக தாகமா பசியா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிரசன்னத்தை நீ நாடு. அநேகர் நீங்க சொல்லலாம், நான் ரொம்ப நாளாச்சே தேவனுடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ணி தேவனோட உறவாடி ரொம்ப நாளாச்சே நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் எங்கேயும் போகவில்லை, உன் பக்கத்துல தான் இருக்கிறேன், உன்னோட கூட இருக்கிறேன், நீ தனியாகவில்லை. நாங்க யாரும் ஒரு நாளும் தனியா இல்லை. அது பிசாசு சொல்ற பொய். நீ தனியா இருக்கிற, உனக்கு யாருமே இல்லை, உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன்னோட பாஸ்ட் தெரிஞ்சா யாரும் உன்னோட சேர மாட்டாங்க அப்படின்னு பிசாசு அநேக பொய்களை சொல்லுவான். ஆனா ஆண்டவர் உடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா, உங்களை அனாதையா நான் விடவில்லை, உங்களோடு இருக்கிறேன், சகல நாட்களிலும் சதா காலங்களிலும் உங்களோட கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள மூழ்குங்க, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீந்துங்க. ஒரு காலத்துல சுவிட்சர்லாந்துல இந்த தமிழ் சபைகள்ல பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. அந்த டைம்ல அநேகர் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ரீலங்கால இருந்து இமிகிரன்ஸா வந்தாங்க இல்ல. அப்ப அவங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. எத்தனையோ பேர் அவங்க கவலையில வந்தாங்க, கண்ணீர்ல வந்தாங்க, கேம்ப்ல இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்கள்னா கிறிஸ்டியன் கேம்ப் நடத்துவாங்க. அந்த கிறிஸ்டியன் கேம்ப்ஸ்க்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்களை கூப்பிடுவாங்க. அந்த நாட்கள்ல அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே பிசாசுன பிடியில இருக்கிறவங்க திடீர்னு அவங்க அப்படியே விடுதலை ஆவாங்க.
திடீர்னு நோய்கள் குணமாகும். திடீர்னு எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனையோ அற்புதங்கள் நடந்துச்சு. எனக்கு என்ன வாஞ்சினா, இனி வரும் நாட்களை இதை விட ஜாஸ்தியா கர்த்தருடைய மகிமை வரணும். ஹல்லேலூயா. அவர் பயங்கரமா வழிபடுகிற நாட்கள் வரப்போகிறது. அவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார், உங்களை உங்க குடும்பத்தையும் பயன்படுத்த விரும்புகிறாரு. அவரால ஒரு பாலகர் நாவினாலே கூட துதியை உண்டாக்க முடியும். He doesn't need any other qualifications. இந்த உலகத்துல எங்களுக்காக உயிர் கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் கூட அது இயேசு கிறிஸ்து தான். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. அவர் எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாங்கள் உருவாக்கப்பட்டதே அவரோட உறவாட. ஆண்டவர் மனிதனை படிக்கும் போது முதலாவது மனுஷங்க யாரு? ஆதாம் ஏவாள். பாவம் இல்லாத உலகத்துல அவங்க என்ன பண்ணாங்க? தேவனோட இருந்தாங்க. தேவனுடைய சந்நிதியில, தேவனுடைய பிரசன்னம் ஏதேன்ல அவங்க வாழ்ந்தாங்க, இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு? அவங்க அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லை அந்த டைம்ல. ஆனா ட்ரெஸ் இல்லாதது அவங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் அவங்களை கவர் பண்ணிட்டு. ஆனா பாவம் வந்த டைம்ல என்னாச்சுன்னா, இந்த பிரசனத்தை விட்டு இவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டாங்க. ஆண்டவரோட பிரசனத்தை விட்டு தூரமா போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் வெயிட் பண்ணி கொண்டே இருப்பாரு. நீங்க தூரமா போனாலும் அவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஏனென்றால் அவர் நல்ல தகப்பன். பைபிள்ல ஒரு கதை இருக்கு. ஒரு கெட்ட குமாரன் இருந்தான். அந்த கெட்ட குமாரன் என்ன பண்ணிட்டார்னா, சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு, வீட்டில் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இப்படி உங்களுக்கு யாராவது செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? அந்த கெட்ட குமாரன் சொத்து எல்லாத்தையும் அழித்து விட்டு விபச்சாரம் செய்கிற ஸ்திரீகள் மத்தியில போய் அதை செலவு பண்ணி, பாவம் செய்யறதுக்கு எல்லாவற்றையும் செலவு பண்ணி, கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த சொத்தை அவன் அழிச்சு பன்னிகளை மேய்க்கிற அளவுக்கு வந்துட்டான். இப்போ அவனுக்கு சாய்ஸ் இல்லை. நான் என் வீட்டை போனோம், என் வீட்டில் ஒரு வேலைக்காரனாவது நான் போய் நிற்கணும், ஏன்னா அங்கே அட்லீஸ்ட் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பான். ஆனா பாருங்க, அவன் வாரான், திரும்ப வாரான். அவங்க அப்பா வீட்டுக்கு போறாரு. அப்பாட்ட சொல்றாரு, நான் அட்லீஸ்ட் உங்க வீட்டில் ஒரு வேலைக்காரனாவது நான் சேர்ந்துக்கிறேன். எனக்கு தகுதி இல்லை, உங்க மகனா திரும்ப வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நான் இழந்து போயிட்டேன். நீங்க கொடுத்த அந்த மகிமை, ஆனர் எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன், அந்த கனத்தை இழந்துட்டேன். பட் அட்லீஸ்ட் நீங்க கொஞ்சம் இறக்கப்பட்டு உங்க வேலைக்காரனா சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான் அந்த குமாரன், கெட்ட குமாரன். ஆனா பாருங்க, அந்த தகப்பன் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் உடனே போய் கட்டி பிடிச்சு தன்னுடைய மகனை முத்தம் செய்து அவன் கையில மோதிரத்தை போட்டு அவனுக்கு புது வஸ்திரத்தை கொடுத்து என்ன பண்றாரு? பண்டிகை வைக்கிறாரு. இதுதான் நம்முடைய தேவன். நீங்க அவரை விட்டு தூரம் போனாலும் அவர்கிட்ட நீங்க திரும்ப வரும் பொழுது அவர் அப்படியே சந்தோஷப்படுவாரு. அது மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு ஒரு வேளை தகுதி இல்லாம இருக்கலாம் அவர்கிட்ட வர்றதுக்கு. ஆனா ஆண்டவர் உங்களை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க நீங்க. வேலைக்காரங்க கிடையாது, தாழ்ந்தவங்க கிடையாது, தேவனுடைய பிள்ளைகள் நீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் கர்த்தருடைய அன்பு, அவருடைய தகப்பனின் அன்பு இது. அவரை போல இந்த உலகத்துல வேற நல்ல தகப்பனே இல்லையா? அவருடைய தகப்பனின் அன்பு மேலான அன்பு, தி பெர்ஃபெக்ட் லவ். நீங்க எங்கேயும் தேட தேவையில்லை. ஒருவேளை உங்களுடைய உலகத்து அப்பா உங்களை வெறுத்து இருக்கலாம், உங்களை கைவிட்டு இருக்கலாம், உங்களை ஹர்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு உண்மையான அன்பான பெர்ஃபெக்டான ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அவர் தான் எங்களுடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்களுடைய தகப்பன் அவர் உங்களை நேசிக்கிறாரு. யார் உங்களை வெறுத்தாலும் உங்களை நேசிப்பாரு. ஹல்லேலூயா. மனுஷனை ஆண்டவர் படைத்ததுக்கு காரணம் அவருடைய பிரசன்னத்தில் வாழுவதற்கு. இப்ப என்னுடைய லைஃப்ல நான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு இடம் கொடுக்கிறேனா? ஆண்டவரையும் பிரசன்னத்தினாலே என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்துல பிரச்சனை வருதா, போராட்டங்கள் வருதா, ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துல வாங்க, என் குடும்பத்துல உங்க பிரசன்னம் வரட்டும், என் வீட்டுக்குள்ள உங்களுடைய பிரசன்னம் வரட்டும், என்னுடைய சபைக்குள்ள உங்களுடைய பிரசன்னம் வரட்டும் என்று ஜெபிங்க. கர்த்தருடைய பிரசன்னம் வரும்பொழுது
உங்க லைஃபே வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருக்கும், சமாதானமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். நாங்க வெறும் ஜோடியா இருக்கிற ஒரு ஆலயத்தை போல இருக்கக்கூடாது. வறுமை பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். வெறுமையான வாழ்க்கையில சாபம் வரும், வெறுமையான வாழ்க்கையில பாவம் வரும், வெறுமையான வாழ்க்கையில அடிமைத்தனம் வரும், வெறுமையான வாழ்க்கையில இருள் வரும். அதனாலதான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாங்க தேவனுடைய பிரசன்னத்தினால நிறைஞ்சிருக்க வேண்டும். எங்களுடைய லைஃப் பூரா தேவனுடைய பிரசன்னம் அப்படின்னா ஒரு லைட்டை போல எங்களை முழுமையாய் அதை இன்லைட் பண்ணும், எங்களுக்குள்ள இருக்கிற இருளை அகற்றி போடும். ஹல்லேலூயா. பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள், சோதனைகள் எல்லாமே வரும். ஆனா தேவனுடைய பிரசன்னம் கொடுக்கிற சமாதானம் மாத்திரமே உங்களை இந்த கடைசி வரைக்கும் நிலை நிற்க பண்ணும். கடைசி வரைக்கும் உங்களை தலை உயர்ந்தவர்களாக அது மாற்றும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது, தீமை வந்தாலும் தீமையை நன்மையாய் மாற்றுகிற என்னுடைய தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நீங்க உங்க லைஃப்ல க்ரோ பண்ணணும்னா, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க க்ரோ பண்ணணும்னா தேவனுடைய பிரசன்னம் வேணும். தேவனுடைய பிரசன்னம் இல்லாம இந்த உலகத்துல யாரும் தப்பிக்க முடியாது. தேவனுடைய பிரசன்னம் இல்லாம யாரும் எதையும் ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனா தேவனுடைய பிரசன்னம் இருந்தா, எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பினாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மரித்து போயிருக்கிற வாழ்க்கையை உயிரோடு எழுப்புவார். ஹல்லேலூயா. உங்களுடைய மரித்து போன கனவுகள், மரித்து போன எல்லா விஷயங்களும் அவர் மீண்டும் கட்டி எழுப்புவாருங்க. தேவனுடைய பிரசன்னம். எத்தனையோ பேர் பைபிள்ல அவங்க வாழ்க்கை அழிந்து விட்டது. ஆண்டவர் ஒன்றுக்குமே லாயக்கு இல்லாதவங்களை, குப்பையில கிடக்கிறவங்கள, குழியில கிடக்கிறவங்கள, எல்லாராலையும் தள்ளப்பட்டு எல்லாராலையும் வெறுக்கப்பட்டவங்களை ஆண்டவருடைய பிரசன்னம் உயர்ந்த ஸ்தலத்துல வைக்கும். ஹல்லேலூயா. அவர் உங்களை உயர்ந்த ஸ்தலத்துல வைப்பார், உங்க தலை நிமிர செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிரசன்னம் உங்க லைஃபை தலைகீழா மாற்றும். இது உண்மை. எடுத்துக்கொள்வோம் யாத்ராகமம் 33:14 அதிகாரம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப முதலாவது என்ன? என் சமூகம், என் பிரசன்னம் உனக்கு முன்பாக முதலாவது செல்லும். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஏன் தெரியுமா? அவர் பிரசன்னம் உங்களுக்கு முன்னால போகுதுல்ல, அவரே எல்லாத்தையும் செய்து முடிப்பார். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. அவர் உங்களுக்கு முன்பதாக நடக்கிறாரு, உங்களுக்கு முன்பதாக போய்விட்டாரு. நான் ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆண்டவர் எங்களுடைய பாஸ்ட்ல அவர் இருந்தாரு, எங்க பிரசன்ட்லயும் இருக்கிறாரு, நாளைக்கு என் ஃபியூச்சர்ல கூட அவர் இருக்கிறாரு. காலம் என்பது எங்களுக்கு மட்டும்தான். ஆண்டவர் காலத்தை படைத்தவர். அதனால நீங்க நாளை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவர் அங்க இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாளைக்கு உங்களுடைய முதிர் வயதுல கூட அவர் உங்களோட இருப்பாரு. ஆண்டவர் உங்க எதிர்காலத்துல ஆல்ரெடி நிக்கிறாரு. அவருக்கு உங்கள் முடிவு தெரியும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லாருடைய முடிவு வெற்றியுள்ளதா இருக்கு. ஏனென்றால் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். அவருடைய முடிவு வெற்றியா இருக்கிறதுனால அவருக்குள்ள இருக்கிற எங்களுடைய முடிவு கூட வெற்றியா இருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் என்ன பண்ணும்னா ரெவரன்ஸ், தேவ பக்தியை கொண்டு வரும். தேவனுடைய பிரசன்னம் ஒரு இடத்தை நிரப்பினா உங்களால நிக்க முடியாது. இனி வரும் நாட்கள்ல கர்த்தருடைய பிரசன்னம் பயங்கரமா வெளிப்பட போகிறது. உங்க கண்கள் பார்க்க போகிறது. உங்களால நிக்க முடியாது இந்த இடத்துல. நீங்க எல்லாரும் வேற லெவல்ல ஆராதிப்பீங்க ஆண்டவரை. வேற லெவல்ல உங்க குடும்பம் இன்னைக்கு பாடின மாதிரி, நானும் என் வீட்டாரும் உண்மையே நாங்க சேவிப்போம் என்கிற வசனத்தின்படி நீங்களும் உங்க குடும்பங்களும் கர்த்தரை நீங்க முழு மனதாய் ஆராதிக்க போறீங்க. கர்த்தர் இங்க அவங்களை நிறுத்த வைப்பாரு. அவங்களை கொண்டு ஆண்டவர் அநேகரை ரட்சிக்கப்பட வைக்க போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிரசன்னம் இது. தேவனுடைய பிரசன்னம் நீங்க வரவேற்க வரவேற்க உங்க லைஃப் மாறும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயோ நான் தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்றதே இல்லை,
நான் ஆண்டவரை விட்டு தூரமா ஃபீல் பண்றேன், என்னுடைய லைஃப்ல ஆண்டவர் சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கு, நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன் ஆனா அவருடைய பிரசன்னத்தை என்னால உணர முடியல, நான் பாடுறேன் எனக்கு அவரை உணர முடியல, என் வாழ்க்கையில பிரச்சனை வருது, அவர் தூரமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் உங்களுக்கு ஃபியூ கீஸ் கொடுக்குறேன் எப்படி அந்த பிரசன்னத்தை மீண்டும் நீங்க உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவது, நீங்க எல்லா இந்த நாய்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, மற்ற இந்த உலகத்தின் சத்தத்தை முதலாவது டர்ன் ஆஃப் பண்ணுங்க. ஆண்டவரோட பிரசன்னத்தை உங்களால ஃபீல் பண்ண முடியலையா, ஆண்டவருடைய சத்தத்தை உங்களால கேட்க முடியலையா, முதலாவது உங்க போனை ஆஃப் பண்ணுங்க, டிவி ஆஃப் பண்ணுங்க, ரேடியோ ஆஃப் பண்ணுங்க, இன்டர்நெட் ஆஃப் பண்ணுங்க, முழங்கால படிட்டு ஆண்டவரோட பேசுங்க. முதலாவது நீங்க அது பண்ணும்போது நீங்க அவரை ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டாவது, ஒரு மனமா வாங்க. தேவனுடைய வசனம் சொல்லுது, எங்கே 2-3 பேர் நாங்க கூடி இருக்கிறோமோ அங்கே தேவன் இருக்கிறாரு, தேவனுடைய நாமத்துல கூடி இருக்கிறோமோ. இன்னொரு வசனம் சொல்லுது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலேருந்து வழிகிறதாம். அது என்னத்தை குறிக்குதுன்னா, அங்க சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ற அந்த பெலன் இருக்குல்ல, அது எந்த பெலனுக்கு ஒப்பா இருக்குதுன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய பெலனுக்கு ஒப்பா இருக்குது. நீங்க தேவனுடைய பிரசனம் ஃபீல் பண்ணணும்னா சபைக்கு வாங்க. தேவனுடைய பிரசனம் ஃபீல் பண்ணணும்னா உங்க கிறிஸ்டியன் ஃப்ரெண்டோட போய் கொஞ்ச நேரம் பேசுங்க, அவங்களோட பேசுங்க, ப்ரே பண்ணுங்க, வீட்டுல கூடி ப்ரே பண்ணுங்க. இங்க 5 மணிக்கு ஒரு ஜெபத்தை நடத்துறாங்க, அங்க வந்து ஜெபிங்க. முடிஞ்சவங்க வந்து ஒன்று கூடுங்க, ஒரு மனமா இருங்க, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனமா இருங்க. அப்போ தேவனுடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது, உபவாசம் பண்ணுங்க. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க உபவாசம் பண்ண தேவையில்லை, கிருபையின் காலத்துல வாழ்றோம். அப்படி கிடையாது. எங்களுடைய மாம்சம் வந்து எங்களை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துகிறது. இந்த மாம்சத்தை நாங்க சைலன்ஸ் பண்ணணும்னா, எங்களுடைய ஆத்மா பசியை கூட்டணும்னா இந்த பசியை நாங்க கூட்ட வேண்டும். நீங்க உபவாசம் இருந்து பாருங்க, ஒரு 2-3 நாள் உபவாசம் இருந்து பாருங்க, சரி ஒரு நேரம் உபவாசம் இருந்து பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நிறைய பிழையான போதனைகள் இருக்கு, சொல்றாங்க உபவாசம் இருக்க தேவையில்ல, இது பண்ண தேவையில்ல. அப்படி கிடையாது. யூ நீட் தி ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு தேவை. உங்களை தாழ்த்துங்க, தேவ பிரசன்னத்துல உட்காருங்க, உபவாசம் இருங்க. மாம்சத்துக்குரிய காரியங்களை நாங்க சாக விடணும். We have to bring to death our flesh. எங்களுடைய மாம்சத்தை, எங்களுடைய சுயத்தை நாங்க வெறுக்கணும். அப்போதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும், அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தை கேட்க முடியும். நீங்க வாரத்துல ஒரு நாளாவது, வாரத்துல ஒரு நேரமாவது உபவாசம் இருங்க. உங்க லைஃப்ல பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார். எஸ்தர், தானியேல், யோனா, அந்த மாதிரி அநேக பேர் நினிவேல இருந்தவங்க, ஆண்டவர் நினிவேயை அழிக்க நினைச்சாரு. அவங்க என்ன செஞ்சாங்க? உபவாசம் இருந்தாங்க. உபவாசம் இருக்க அழிவுக்குரிய அந்த தேசத்தை ஆண்டவர் செழிப்பாக மாத்தினார். ஹல்லேலூயா. அதே போல உங்க லைஃப்ல பிசாசு ஒருவேளை ஒரு அழிவை கொண்டு வரலாம், உங்க குடும்பத்தை அவன் உடைக்க நினைக்கலாம், உங்க வாழ்க்கையை அவன் அழிக்க நினைக்கலாம். ஆனா நீங்க உபவாசம் இருந்து பாருங்க, உபவாசம் இருந்து பாருங்க, ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், ஆவியானவர் உங்களுக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பிரசன்னம் உங்களுக்கு வேணும்னு சொல்றீங்க? அங்க முடிவுக்குள்ளாக கடந்து செல்லலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் தாகம் உள்ளவன் மேல அவர் ஊற்றுவார் தண்ணீரை. பசி உள்ளவனுக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய போஜனத்தை கொடுப்பாரு. அவருடைய பிரசன்னமே ஜீவ அப்பமா இருக்கு. உங்க ஆத்மா மரித்து போயிருக்கா? தேவனுடைய பிரசன்னம் உங்களை உயிர்ப்பிக்கும். உங்க வாழ்க்கை மரித்து போயிருக்கா? உங்க குடும்பம் உடைஞ்சு போயிருக்கா? தேவனுடைய பிரசன்னம் உங்களை மீண்டும் கட்டும். நீங்க அவமானப்பட்டிருக்கிறீங்களா, தள்ளப்பட்டிருக்கிறீங்களா, வியாதியில கிடக்கிறீங்களா? தேவனுடைய பிரசன்னம் உங்களை மீண்டும் கட்டும். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஜனத்தை நான் மீண்டும் கட்டுவேன், என்னுடைய ஜனத்தை நான் மீண்டும் எழுப்பி அவர்களை கட்டி அவர்களை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அவர் உங்களை ஜட்ஜ் பண்ணவில்லை,
உங்களை நியாயம் தீர்க்கவில்லை. மனுஷங்க நியாயம் தீர்த்தாலும், இந்த உலகம் நியாயம் தீர்த்தாலும், ஆண்டவர் உங்களை நியாயம் தீர்க்கவில்லை. அவர் உங்களை நேசிக்கிறார். Thank you Jesus. அன்புள்ள கர்த்தாவே அப்பா, we thank you for your presence God. உம் பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, இவ்வளவு நாளா தூரத்துல இருந்து பார்த்த பிரசன்னம் இனி அதுக்குள்ளாக நாங்க கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்க பாத்திரங்கள் நிரம்பி வழிய கிருபை செய்யுங்கப்பா. இங்க இருக்கிற அனைத்து பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியானவர் நீங்க நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே. வாலிப பிள்ளைகளை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவரால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, யாரெல்லாம் வாஞ்சியோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தாகமா இருக்கிறாங்களோ, அவர்களை இந்த நேரத்துல நீங்க நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகர் நீங்க கண்ணீர்கள் விட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் பார்க்கிறாரு. யாரும் பார்க்காத கண்ணீர் அவர் பார்க்கிறாரு. தனியாக நீங்க அறையில அழுறத அவர் பார்க்கிறாரு. அவர் உங்களோடு இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கு. நீங்க ஒரு நாளும் அனாதை கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துல யாரும் அனாதை கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. Thank you Father God. Let your spirit fill everybody ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் நிரப்பட்டும். உம்முடைய பிரசன்னம் நிரப்பட்டும். கட்டுகள் ஒட்டையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, தாமதமா இருக்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாகும்படியாக கட்டளை கொடுக்கிறோம். வானங்கள் திறக்கப்படட்டும். பரலோகத்தை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதிகள் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வறுமை நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, இயேசுவின் நாமத்தினாலே குறைவுகள் நிறைவாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய மகிமை ஆண்டவரே வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Open the eyes of the hearts. அவருடைய மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய ஏக்கங்களை நீங்க நிறைவுபடுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆறுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா மேல வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை நாங்க மகிமைப்படுத்தலாமா? ஆமென். God bless you.